ஸோ இன்னைக்கு 3.10 சாரி. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல செகண்ட் செம் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். சரியா? 2 செம் இருக்கு. ரொம்ப கிளியரா கவனிங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். கோஆர்டினேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். இப்போ பிளாட் பண்ணலாமா? ஒய் ஆக்சிஸ்ல 1 எங்க இருக்கு? சாரி, எக்ஸ் ஆக்சிஸ்ல இதுக்கு பேர் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு எக்ஸ் டேஷ் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? என்ன 3 பாயிண்ட் எழுதிக்கிறேன். 1, 1, 2, 2, 3, 3. ஆமாவா? ரைட். இப்போ இதுல எக்ஸ்ல 1 எங்க இருக்கு? இந்த இங்க இருக்கு. ஒய்ல 1 எங்க இருக்கு? இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஒய்ல 1 எங்க இருக்கு? இங்க. இந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இதுவா? ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இதுவா? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ல 2 எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஒய்ல 2 எங்க இருக்கு? இங்க இருக்கா? இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இதுவா? அடுத்தது எக்ஸ்ல 3 இங்க, ஒய்ல 3 இங்க. இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இது. கொஸ்டினுக்கு நான் பின்னாடி போறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 3 பாயிண்ட்டும் லை ஆன் த சேம் ஸ்ட்ரைட் லைன். இது ஸ்ட்ரைட் லைன்ல தான் வருதா? அதுக்கு நான் செக் பண்ணணும்னா நான் ஸ்கேல் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணிடுவோமா? ஸ்ட்ரைட் லைன்ல தான் வருதான்னு பாருங்க. ஸ்ட்ரைட் லைன்ல தான் வருதான்ட்டு. எஸ், ஸ்ட்ரைட் லைன்ல தான் வருது. ஒரு லைன் வரைஞ்சு காமிச்சார். ஸ்ட்ரைட் லைன்ல தானே வருது. ஆமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூவா ஃபால்ஸா? நீங்களே சொல்லுங்க. ட்ரூ. ஒரு இதை எடுத்து போட்டு பாருங்க. ஒரு கிராஃப் எடுத்து நல்ல ஒரு 50 கிராஃப் பக்கமா ஒரு நோட் வாங்கிக்கோங்க. கிராஃப் நோட் வாங்கி ப்ராக்டிஸ்க்குனே வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஸ்கேல் எழுதுங்க. இது உங்களுக்கு நான் இதில் கொடுக்கல. பட் நீங்களே எக்ஸ்ட்ராவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போன சம் பார்த்தீங்கன்னா தெரியும்ல. போன சம் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டருக்கு என்ன யூனிட், ஒய் ஆக்சிஸ்க்கு 1 சென்டிமீட்டருக்கு என்ன யூனிட்னு எழுதுங்க. போன இதுல வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல நான் ஆக்சிஸ் ஸ்கேல் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? சரி. செகண்ட் சப்டிவிஷன். இப்போ நல்லா பாருங்க. y is equal to -9x. ஓகேவா? does not passes through the origin. Originனா என்ன சொன்னேன்? 0, 0ன்னு சொன்னா 0, 0. அதான ஆரிஜின். போன சம்ல சொல்லியிருக்கேன்பா. அந்த சம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சம். சரியா? ரைட். இப்போ நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to -9xன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்கப்பா. இப்போ இதுல பாயிண்டே உங்களுக்கு இல்லை இல்லையா? இந்த இடத்துல ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இது மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா டெஃபினட்டா அது ஆரிஜின்ல பாஸ் ஆகும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு பாயிண்டே கொடுக்கல. பாயிண்ட் கொடுக்காம வெறும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆரிஜின் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இங்க பாருங்க, 9ம் எக்ஸும் மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. இப்படி மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அது டெஃபினட்டா ஆரிஜின்ல பாஸ் ஆகும். சரியா?